இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுதல் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தம் என்ன, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது, அந்த சித்தத்தினுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி அவர் இந்த வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 22:42 பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும் பொழுது அவர் பிறந்தது முதல் அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவராக இருந்தார். அவர் வேதத்திலும் புஸ்தக சுருளில் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அவர் ஒரு இடத்திலே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளை அவர் அறிந்திருந்தார். அப்போ எதற்காக பிதாவானவர் தம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை அவர் முழு நிச்சயமாக அறிந்திருந்தார். தேவனுடைய சித்தத்தை முற்றிலுமாக அறிந்திருந்தார். ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய சீஷர்களோடு பேசும் பொழுது நான் பிரியமானபடி எனக்கு சுயமாய் நான் எதையும் பேசவில்லை, சுயமாய் நான் எதையும் செய்யவில்லை, என் பிதா பேசுவதையே நான் பேசுகிறேன், என் பிதா செய்வதையே நான் செய்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி செய்யவே வந்தேன் என்று ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லி அவருடைய சித்தத்தை நினைவுபடுத்தி செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அவர் ஏசாயா 53 எழுதப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவினுடைய சித்தம் அவர் பாடுபட வேண்டும், அவர் நிந்தனைகள் வேதனைகள் எல்லாம் அடைந்து அவர் இரத்தம் சிந்தி அவர் மரிக்க வேண்டும், மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவருடைய இரத்தத்தினால் இந்த அகில உலகத்தின் பாவங்களும் கழுவி அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதை அறிந்திருந்த ஆனாலும் இந்த பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக, அவர் பாடுபடுவதற்கு முன்பாக அவர் என்னென்ன நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள், அடிகள் எல்லாம் அடிக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார் எல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அவருடைய சித்தத்தை முற்றிலும் அறிந்தவராக காணப்பட்டார். அதனால்தான் அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது என்று பார்க்கிறோம். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், பாடுகள் நிறைந்த பாத்திரம் அவர் அறிந்திருந்ததினால் அப்படி ஜெபித்தார். அந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று தன்னை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்த நிமித்தம் அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை நம்முடைய ஜனங்களுக்கு அவர் பெற்று தந்தார். பிரியமானவர்களே, அவர் முன்மாதிரியாக அந்த பாடுகளை அறிந்தும் அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன அவருக்காக நாம் என்ன பாடுபட போகிறோம் என்று அறிந்திருந்தும் அறியாதிருந்தும் நாம் கர்த்தருக்காக, அவருடைய சித்தத்திற்காக ஒப்பு கொடுக்க நாம் துணிகிறதில்லை. நாம் அப்படி ஒப்பு கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் முன் வர வேண்டும். அப்பா, உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் என்னில் நிறைவேற்றும், என்னை உருவாக்கும் முன்னே உம்முடைய திட்டம் என்னை குறித்து நீர் வைத்திருக்கிறீர், அது எனக்கு நிறைவேற வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது அவர் கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதையும் கொடுத்திருந்தார். ஏன்னா அவருடைய நாமத்தை, அவர் நம்ம பிதாவை கனம் பண்ணுகிறது போல இயேசுவையும் ஒவ்வொருவரையும் கனம் பண்ணும் என்பதற்காக நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இயேசு சொல்றாரு, நான் சுயமாய் நான் எதுவுமே செய்யல, தேவன் எதை செய்கிறதை நான் காண்கிறேனோ அதை நான் செய்கிறேன், அதே போல நான் சுயமாய் செய்யாமல் நான் கேட்கிறபடியே நான் நியாய தீர்ப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னுடைய சுயத்தை தேடாமல் நான் அவருடைய சுயத்தை தேடுகிறபடியால் என்னுடைய தீர்ப்பு நீதியா இருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப அவருடைய தேவன் அவருக்கு கொடுத்த ஈவையும் அவர் என்ன சொல்கிறார், அவருடைய
சித்தத்தின்படி செய்யவே விரும்புகிறார். அந்த நியாய தீர்ப்பையும் நான் கேட்கிறபடியே நான் நியாயம் தீர்க்கிறேன், நான் சுயமாக நான் எதையும் செய்யவில்லை என்று சொல்கிறார். அவருடைய சித்தம் செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கும் அவர் தன்னுடைய பாடுகளை குறித்து, தேவன் என்னை எதற்காக அனுப்பினார் என்கிற திட்டங்களை குறித்து சொல்லும் பொழுது பேதுரு அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவரே இந்த பாடுகள் எல்லாம் உமக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து அவரை கடிந்து கொள்கிறார், எனக்கு பின்னால போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஏன்னா தேவனுடைய நினைவுகளின்படி அவருடைய சித்தத்தின்படி நடக்கவே அதை நிறைவேற்றவே நான் வந்தேன். நீ சிந்திக்கிறது மனுஷனுக்கு எதுவானவைகளே நீ சிந்திக்கிறாய். அற்புதங்களை செய்ய வேண்டும், அடையாளங்களை செய்ய வேண்டும், இப்படியே இருந்து விட வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஆனால் இது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளே சிந்திக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரே முன்மாதிரியாக அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார், சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தேவ சித்தத்தின்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு ஏற்றவைகளை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று. அதே போல தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் உரையாடும் போது அந்த யாக்கோபினுடைய தாய் அவர்கிட்ட ஒரு மன்றாட்டை வைக்கிறார். என்ன என்று பார்க்கும் பொழுது, இயேசுவே, நீர் உம்முடைய பிதாவினுடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது நம்முடைய வலது பக்கத்தில் ஒரு மகனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக என்னுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்க நீர் அருள் செய்ய வேண்டும் என்று அவள் தான் வேண்டிக் கொள்வது என்ன என்று அறியாதபடி கேட்கிறார். அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு, அந்த பிதாவினுடைய வலது பாரத்திலும் என்னுடைய வலது பாரிசத்திலும் இடது பக்கத்திலும் இருக்குது என்னுடைய முடிவு அல்ல, அதாவது என்னுடைய விருப்பம் அல்ல, அது தேவனுடைய விருப்பம் என்பதாக சொல்லுகிறார். அதை கூட அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. இது தேவனுடைய சித்தம். யார் என்னுடைய வலது பாரிசத்தில் இடது பாரிசத்தில் உட்கார வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தம். அது மற்ற ஒருவருக்கும் அது அருளுவது என் காரியம் அல்ல என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் தன்னுடைய சுய சித்தத்தின்படியோ சுய பலத்தின்படியோ சுய யோசனையின்படியோ செய்யாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படியே செய்து அவர் வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்துக் கொடுக்கிறார். அவருடைய பாதச்சுவடுகளை பிடித்து அவரை பின்பற்றி நடக்கும் பொழுது கர்த்தர் எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி சொல்லுகிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த சமாரியாவிலே அவருடைய சமாரியா தேசத்தில் உள்ள அந்த ஊரில் உள்ள ஜனங்களை ரட்சிக்க அவர் அந்த சமாரியா பெண்ணை சந்தித்து அந்த சந்திப்பின் மூலமாக அந்த ஊரார் முழுவதும் இயேசுவே உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும்படியா செய்தார். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் அவருடைய கிரியர். அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீர் போஜனம் பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்ப எல்லாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியை காட்டி சென்றார். அதை நாம் பின்தொடர்ந்து நாம் செல்லும் போது அவருடைய சித்தத்தை அறிந்து நிறைவேற்ற கர்த்தர் நம்மையும் பலப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கே மகிமைகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தெய்வ சித்தத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து செயல்பட்டார் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்புறம் எப்படி அவர் முழுவதுமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய கிரியைகளை செய்து முடித்து எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து சென்றார். அவருடைய பாதச்சுவடுகளை நாங்களும் அறிந்து நடந்து தகப்பனை உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதையில் உம்முடைய சித்தத்தின்படி பிரியத்தின்படி எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.